இந்த மாசத்துல 3வது வீடியோ நினைக்கிறேன் திமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றதுல வழக்கம் போல பாத்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் சேனல் பெருசா கவர் பண்ணல, பெருசா மக்களுக்கு தெரியல. அண்ட் இது எப்பவுமே நடக்கிறதா ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையில 13 வயசு குழந்தைக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாக ஒரு நியூஸ். அதை யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த ஒரு நபர். இன்னும் தெளிவா சொல்ல போனா 139வது வட்ட துணை அமைப்பாளர் இவரு. அதையும் தாண்டி இவர் ஒரு வழக்கறிஞர். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாலியல் தொல்லைய பல ஆண்டுகளா கொடுத்துட்டு இருக்காராமா. யாருக்கு? 13 வயசு குழந்தைக்கு. இப்ப போக்சோ கீழ இந்த நபரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் பேர் பரத். இவர் ஒரு லாயர் அப்படிங்கறது இங்க ஒரு ஆச்சரியமான விஷயமே. இந்த மாசத்துல மட்டும் இவங்களை பத்தி பேசுறது 3வது வீடியோ நினைக்கிறேன். ஒசூர்ல ஒரு குழந்தைய வந்துட்டு சிதைச்சு கொண்டாங்க. ஃபிளைட்ல போக போக பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் சீண்டல் கொடுத்தாங்க. இப்ப 13 வயசு குழந்தைக்கு எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நம்ம சொசைட்டியில் நடக்குது. ஆனா சொசைட்டில கூட மக்கள் பாத்தீங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு உடம்பு பூரா அவங்களோட ஸ்டிக்கரை குத்திட்டு அலையறதை நம்ம பார்க்க முடியுது. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சொசைட்டில என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. நம்மளுக்கு அந்த கட்சி அடிக்கணும், அந்த கட்சியை வந்துட்டு விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. என்ன நடக்குது அப்படிங்கறத மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதுவே தப்புன்னு சொல்றாங்க நிறைய பேர். இங்க எலெக்ஷன் கிட்ட வர வர பிரஷரும் அதிகமாயிட்டே வருது. இவங்களை பத்தி பேசக்கூடாது, அவங்களை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி நீங்க பேசாம இருக்கணும்னா நாங்க இவ்வளவு கூட தர்றோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டே தான் இருக்குது. இவங்களை பத்தி பேசினா பெருசா கான்சிக்வன்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு ஒரு பிரஷர் இருக்க தான் செய்யுது. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் சொசைட்டியில் நடக்குது அப்படிங்கும்போது அதை மக்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கல அப்படின்னா, இங்க எதுக்கு நாங்க 365 நாள் உட்கார்ந்து முக்கணும் அப்படின்னு தெரியல. ஒரு கரெக்டான டைம்ல ஒரு கரெக்டான விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கல அப்படின்னா வேற என்ன யூஸ் இருக்கு எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் பேசணும்? இல்ல வந்துட்டு இதை பத்தி எல்லாம் வந்துட்டு எடுத்து நம்ம பேசி ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படிங்கிறது என்ன நோக்கம் இருக்க போகுது? வேற எதுவுமே இல்ல. இந்த டைம்ல வந்துட்டு எல்லாம் சும்மா இருந்துட்டாங்க, சரி இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம சும்மா இருந்துக்கலாம், நம்மளுக்கு காசு வருது, நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் பொருள் வருது, இதெல்லாம் வாங்கி நம்ம செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருந்தால், அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அந்த 365 நாள் முக்கி பேசுறதெல்லாம் வேஸ்டா போயிடும்ல. சோ என்னோட கடமை என்ன அப்படின்னா, களத்துல என்ன நடக்குது, நம்மளோட சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கறத ஈஸியா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு. அந்த இடத்துல நான் இதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது சரியா இருக்காது. சோ இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத தாண்டி மறந்துடாதீங்க. ஓட்டு போடும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீக்னஸே மறந்துடுறோம். ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பார்த்துன்னு ஆஹா ஓகோன்னு ஓடிடுறோம். ஆனா நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க இப்படி சதைக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறந்ததுனால தான் நிறைய தப்புகள் மறுபடியும் நடக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.